Okay, welcome to this Neet JE class. We will start with this quiz. There are, I think, 23 or 22 questions. Everything is taken from your book. அதிலேருந்து எடுத்திருக்கேன். Let us see. First question. Question 1. The center of mass of a system of particles does not depend upon. D, sir, force acting on particles. Force acting இல்லை on சாரி particles, ஐ திங்க் நான் வேற ஒரு இதை நான் இது பண்ணிட்டேனாட்டிருக்கேன். திஸ் இஸ் நாட் த இது நான் பண்ணது வேறையே. நான் வேற ஒரு குவிஸ் போட்டிருந்தேனே. ஐ டோன்ட் நோ வேர். நாட் திஸ். 16 செப்டம்பர் 16 டெஸ்ட் டேட் இதான் நினைக்கிறேன். இதான் ஓகே சாரி, அது முதல்ல பார்த்துருக்கோம் அந்த குவிஸ். நான் வேற இப்போ தெரியுதா? ஃபிசிக்ஸ் டெஸ்ட்னு போட்டு தெரியுதுங்களா? Yes, sir. Yes. Okay, let's go to question number 1. The number of images of an object held between two parallel mirrors. எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? The number of images of an object held between two parallel plane mirrors. How many objects is possible? Images. One, sir. One அப்படின்றாங்க. ஒன்னா யார் ஒன் சொன்னது முதல்ல? Sir, Santosh. ஓகே. த ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. அது நீங்கள் அந்த ஒரு ஆங்கிளில் வச்சிங்கன்னா நிறைய தெரியும். அது 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 ஏதோ ஒரு ஆங்கிள், இன்க்ளைன்ட் ஆங்கிளை நம்ம சொல்கிறாங்க. அந்த ஆங்கிளை வச்சா நம்பர் ஆஃப் இமேஜஸ் கேன் பி கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கவுண்ட்லெஸ் தான் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இது உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின். உங்கள் புக்கில் புக் பேக் அப்படிங்கிறீங்க இல்லையா, புக் பேக் கொஸ்டின்ஸ் அது. ஸோ பார்த்துக்குங்க. பட் அந்த அந்த டூ பேரலல் பிளேன் மிரர்ஸை ஒரு இதில் வச்சுருப்பாங்க. ஒரு அதில் வைக்கும்போது நாட் ஆங்கிள், அப்போ வேறு ஏதோ ஒன்று டூ பேரலல் பிளேன் மிரர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே கூட உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட். ரெயின்போ இஸ் ஃபார்ம்டு டியூ டு த ஃபினாமினன் ஆஃப் refraction and absorption, dispersion and focusing, refraction and scattering, dispersion and total internal reflection. sir. Option D, dispersion and total internal reflection. என்னம்மா சொல்லுங்க? Dispersion and total internal reflection, sir. ஓகே, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? how rainbow happens? Can somebody explain that whole phenomenon? எப்படி ரெயின்போ நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? அது மழை வரும்போது தான் நடக்கும், அது தெரியும். ரெயின்போ மழை கொஞ்சம் முடிகிற வாரம் நடக்குமா? மழையும் வெயிலும் இருக்கணும். மழை வெயில் அடிக்கணும். கரெக்ட், மழையும் வெயிலும் இருக்கணும். அது கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. அப்போ அந்த மழை வரும்போது அந்த ஏரில் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸில் அந்த சன்ஷைன், அந்த சன் ரேஸ் படும்போது தட் இஸ் டிஸ்பர்ஸ்ட் அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. அதனால் ரெயின்போ ஏற்படுது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மழை வந்த பிறகு அட்மாஸ்ஃபியரில் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். அது மேலே இது படணும். சூரிய வெளிச்சம், சன்ஷைன், சன் ரேஸ், தென் this will happen. So the answer dispersion and total internal reflection அங்குடைய ரெண்டு கான்செப்ட்னால அது ரெயின்போ ஆகுது. இதில் டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது என்ன, அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட்? சார், டிஸ்பர்ஷன்னா ஒளி சிதறல். ஆமாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா அந்த வாட்டர் மாலிக்யூல், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்னதாக ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். அதில் இது பட்டு அது உள்ளேயே அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுதான் அங்கே அந்த ஆகிறதுக்கு காரணம். அது பிகாஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இல் பி லைக் எ ஸ்பியர் மாதிரி, ஒரு கோலம் மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும், கோலம் மாதிரி இருக்கும். அதனால தான் அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. இந்த அளவு எனக்கு தெரியும். அதுக்கு மேலே சயின்ஸு நீங்கள் போய் படிச்சுக்கங்க. You should know what they mean by dispersion, what they mean total internal reflection. prismல நீங்கள் படிச்சிருப்பீங்க. சார், prismல white light
பாஸ் ஆகும்போது அது 7 கலர்ஸா ஆமா. ஸ்ப்ளிட் ஆகும் சார். அதுதான் அது பிரிசம்ல வர்ற அதுதான் கான்செப்ட் தான். டிஸ்பர்ஷன் சொல்லுவோம் சார். இல்ல பட் இங்க பிரிசம்ங்கிறது என்ன? எது பிரிசம் இங்க? அந்த டிராப்லெட் தான். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ். வாட்டர் டிராப்லெட் தான் பிரிசம். யா கரெக்ட். யூ ஆர் வெரி கரெக்ட். வெரி குட். ஐ திங்க் இது கரெக்டாக சொல்லிட்டோம். லைட் பாசஸ் த்ரூ எ க்ளோஸ்ட் டியூப் விச் கண்டெய்ன்ஸ் அ கேஸ். ஓகே. If the gas inside the tube is gradually pumped out, the speed of light inside the tube increases, decreases, remains constant, first increases and decreases. மறுபடி படிக்கலாம். லைட் பாசஸ் த்ரூ எ க்ளோஸ்ட் டியூப் விச் கண்டெய்ன்ஸ் கேஸ். இது ஒரு க்ளோஸ்ட் டியூப், அதில் கேஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு, அதில் லைட் பாசஸ் த்ரூ. இஃப் த கேஸ் இன்சைட் த டியூப் இஸ் கிராஜுவலி பம்ப்ட் அவுட், இஃப் யூ ரிமூவ் த கேஸ் அவுட், த ஸ்பீட் ஆஃப் லைட் இன்சைட் த டியூப் இஸ் increases, decreases, remains constant, first increases and decreases. இந்த பாடமெல்லாம் இன்னும் நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். am I correct? increases அப்படிங்கிறது சரியான விடை. அது ஏதாவது அந்த கான்செப்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? what is the concept behind it? சார் கேஸ் இருக்கும்போது அது ஒரு மீடியமா இருக்கும் சார். கேஸ் வந்து பம்ப்டு அவுட் பண்ணும்போது அது வேக்யூம் ஸ்பேஸ் ஆயிடும் சார். So the speed of light in vacuum is greater than the speed of light inside the in gas. In a medium, sir. In a medium. Is it correct? அவங்க சொல்றது கரெக்டா? குழந்தைகளா மற்றவங்கள சொல்லுங்க. ஓகே. மற்றவங்கள நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணி அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம we need to understand the concept also. அப்போ தான் வேறு ஏதாவது குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டாலும் we can answer it. Let's go to question number 4. At Curie point, a ferromagnetic material becomes, தெரியல எனக்கு என்ன கியூரி, பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கண்ணா? சார் கியூரிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருப்பாருங்க சார். அந்த டெம்பரேச்சர்ல ஒரு மேக்னெட் அந்த டெம்பரேச்சர்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபெர்ரோ மேக்னெட்டா இருக்கிறது பேராமேக்னெட்டா மாறும். அந்த டெம்பரேச்சர் பேராமேக்னெட் அண்ட் வாட் இஸ் ஃபெர்ரோ மேக்னெட் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஃபெர்ரோ மேக்னெட்டிக் விட பேராமேக்னெட்டிக் மேக்னெட்டிக் நேச்சர் கம்மியா இருக்கும் சார். ஃபெர்ரோ மேக்னெட் நேச்சுரலி அக்கரிங். ஃபெர்ரோ மேக்னெட் நேச்சுரல் மேக்னெட்டிக் மெட்டீரியல். பேராமேக்னெட்ங்கிறது ஒன்லி when you pass through the current அந்த மாதிரி ஆகுமா? the temperature artificial. yes sir. ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பிகாஸ் நீங்கள் அதான் படிக்கும் போதே இது ஐ திங்க் இந்த போர்ஷன்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கிளாஸில். பட் உங்கள் ஸ்கூலில் எடுத்துருப்பாங்களான்னு தெரில எனக்கு. படிக்கும்போதே அது ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மீனிங், வை தே சே ஸோ, வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட், வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட், அப்படியெல்லாம் நீங்கள் படிச்சுங்க. ஓகே, நம்ம இதுவரை படிக்காட்டி பரவாயில்ல, இனிமேல் அப்படி இப்போ படிக்கும்போது படிச்சுக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் சாஃப்ட் ஐரன் பிகாஸ் soft iron has low susceptibility and low retentivity, high susceptibility and low retentivity, high susceptibility and high retentivity, low permeability and high retentivity. இது படிச்சிருக்கீங்களா? yes sir. low susceptibility and low retentivity. low susceptibility and low retentivity-ங்கறீங்களா? சார் high susceptibility and low retentivity. high susceptibility and low retentivity ன்னு இன்னொருத்தர் சொல்றாங்க. வேற மத்தவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? what is that you have your guess or your answer? so the correct answer is B, high susceptibility and low retentivity. அது என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் சசெப்டிபிலிட்டினா ஏற்புத்திறன் சொல்லுவாங்க சார். சரி, ஓகே. அது சாஃப்ட் அயனுக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டா மாறதுக்கு ஈஸியா மாறிடும் சார். அதனால அப்படி சொல்றாங்க சார். ஹை சசெப்டிபிலிட்டி. ரிட்டன்டிவிட்டி தெரியல சார். தெரியல. அப்புறம் ஆனா லோன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஹை ரிட்டன்டிவிட்டி லோ. ஓகே, நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. அகைன் the point is you have to find out. உடனுக்குடன் செக் பண்ணாதான் அது உங்களுக்கு அது உண்மையாகவே அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் நிற்கும். சரியா? ஓகே. For which of the following substances the magnetic susceptibility is independent of temperature? இது மேக்னடிஸ்டில் வருதுன்னு நினைக்கிறேன். இதை கடைசி சாப்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் படிச்சிருக்க வாய்ப்புகள் குறைவு இல்லையா? நோ சார், தேர்ட் சாப்டர் சார். தேர்ட் சாப்டரா? For which of the following substances the magnetic susceptibility is independent of temperature?
எது இண்டிபெண்ட் ஏ ஆஃப் என்னம்மா? டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக். அது என்ன டயாமேக்னெட்டிக்னு என்னம்மா? சார் டயாமேக்னெட்டிக் மேக்னெட்டிக் சசபிலிட்டி நேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. நோ நீங்கள் வாட் யூ ஹாவ் டு டூ நவ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த அப்போ தான் இந்த இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி கேட்டால் கூட ஆன்சர் பண்ண முடியும். ஓகே குட். Diamagnetic is the right answer. The internal energy of a perfect gas is partly kinetic and partly potential, wholly kinetic, depends on the ratio of two specific heats. ஸோ கேஸ் எனர்ஜியே கைனடிக் எனர்ஜி தான் இல்லையா? அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ த ஆன்சர் இஸ் ஹோலி கைனடிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான விட. அது வேணால் அந்த கேஸோட எனர்ஜியை, பிகாஸ் வி நோ த டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் இந்த எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. பட் கேஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை, ஒன்லி கைனடிக் எனர்ஜி கான்செப்ட் தான். ஸோ ஹோலி கைனடிக் என்பது தான் சரியான விடை. இது எனக்கு தெரிஞ்ச ஆன்சரு. யூ ஹாவ் டு வெரிஃபை தட். Go to question number 8. A block of ice in a room at normal temperature, a block of ice in a room at normal temperature does not radiate, radiates less but absorbs more, radiates heat. இங்கே வந்து எதை ரேடியேட்னா radiation of heat, radiates more than it absorbs, radiates as much as it absorbs. பி. டியா? டி ஃபார் டாங்கி. அதா ரேடியேட்ஸ் as much as it அப்சார்ப்ஸ் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. வேறு ஏதாவது ஆன்சர் இருக்குமா? ஒரு ஐஸ் அப்படி வச்சுட்டா அந்த ஐஸ் வந்து இட் வில் அப்சார்வ் ஹீட், நல்லா தெரியுது. அட் த சேம் டைம் இட் ரேடியேட்ஸ் ஹீட் அப்படின்னு இருக்குது. பட் எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. கடைசியில் அது என்ன ஆகும்? அப்படியே விட்டா என்ன ஆகுமா? அப்படியே தண்ணி ஆகிடும், உருகிரும் சார், தண்ணி உருகிரும். அப்போ கண்டிப்பாக இட் அப்சார்ப்ஸ் மோர், ரேடியேட்ஸ் லெஸ். கரெக்டா? எஸ் சார். அது பி தான் ஆன்சர். பி ஃபார் பாம்பே, அதுதான் ஆன்சர். ஓகே ரைட். இது என்னோட ஒரு காமன் சென்ஸ் பேஸ்டு ஒரு ஆன்சர் தான். நான் இது படிச்சுட்டுலாம் வரல, அப்படியே கொஸ்டின் எடுத்து போட்டதோடு சரி. கொஸ்டின் நம்பர் 9. A refrigerator with its power on is kept in a closed room. A refrigerator with its power on is kept in a closed room. The temperature of the room will ரைஸ். ஏன் ரைஸ்? சரி, ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் உள்ள கூலா இருந்தாலும் வெளியே உள்ளத கூலா வைக்கும், வெளியே ஹீட்டாக தான் இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டருக்கு இப்போ சைடில் தொட்டு பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். என்னவா இருக்கும்? ஜில்லுன்னு இருக்குமா? ஹீட்டா இருக்கும் சார். ஹீட்டாக இருக்கும். அப்போ வெளியே ரூம் டெம்பரேச்சர் வில் ரைஸ். வெரி குட். இது மோர் ஆஃப் காமன் சென்ஸ் தான். பட் நீங்கள் சயின்ஸ் பிஹைண்ட், அதுக்கு சயின்ஸ் பிஹைண்ட் தெரிஞ்சுக்கணும். அவகேட்ரா நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் 1 liter of gas, 1 mole of a gas, 1 mole of a gas, sir. 1 gram of a gas, 1 kilo of a gas. 1 mole of a gas. 1 mole of a gas. ஆமா, இது கொஞ்சம் ஈஸி. அது அவகேட்ரா நம்பர் அது என்னது? 6 பாயிண்ட் நம்ம வருமே சொல்லுங்க. 6.023 into 10 power minus 23 sir. 10 power 23 minus 20. மைனஸா ப்ளஸ்ஸா? பிளஸ் தான். ப்ளஸ். அது யாரும் மைனஸ் பண்ண மாதிரி. ஓகே சரி ஓகே. அந்த 10 power 23 அது என்னது? 6 அவ்வளோ மாலிகூல்ஸ் ஆர் தேர் இன் 1 mole இல்லையா? அப்படிதானே? எஸ் சார். அந்த 1 mole வந்து அந்த வெயிட் ஆஃப் 1 mole it varies from the element to element. Am I correct? எஸ் சார். ஓகே. அப்போ ஒரே வெயிட்னு சொல்ல முடியாது. அந்த மோலோட வெயிட், இப்போ ஆக்சிஜன் வச்சுக்கோங்க, அதோட மோல் வெயிட் எவ்வளோ? மாலிகுலர் வெயிட்டா? 16. வேற ஏதாவது கார்பனாக இருந்தால் வேற ஏதோ இருக்கும் இல்லையா? 12. ஆமாம், வேற இருக்குமான்னு கேட்குறேன், அது மட்டும். ஓகே குட் வெரி குட். ஐ திங்க் இதில் ரொம்ப தரவாக இருக்கீங்க. The property of the system that does not change during an adiabatic change is, இது வந்து தெர்மோடைனமிக்ஸில் வரும்.
Heat. Heat, sir. Heat. The property of the system that does not change during an adiabatic change is heat. Okay, very good. அதுதான் சரியான விடைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ரேடியேட் ஹீட் டு எ லார்ஜர் எக்ஸ்டென்ட்? எது ரேடியேட் பண்ணும்? Black rough surface, sir. பிளாக் ரஃப் சர்ஃபேஸா? பிளாக் சர்ஃபேஸ் எனக்கு தெரியும், ஆனால் இதில் ஏன் ரஃப் பாலிஷ்க்கு என்னமா வித்தியாசம்? பாலிஷ்டுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் சார். ஓகே ஓகே. பாலிஷ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், ஆனால் ரஃப் சர்ஃபேஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குமா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, ஐ கோ வித் யூ. கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் போய்க்கலாம். அடுத்து கொஸ்டின் 13. When a wave passes from one medium to another, there is a change of. எதெல்லாம் சேஞ்ச் ஆகும்? When a wave passes from one medium to another, what all will change? Frequency, velocity, wavelength, என்ன சேஞ்ச் ஆகும்? Frequency and wave. Wavelength and velocity. என்ன லாஜிக் Wavelength and சொல்லுங்க கண்ணா, என்ன லாஜிக் சொல்லுங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி அதே தான் இருக்குங்கிறீங்க இல்லையா? ஃப்ரீக்வன்சி வில் நாட் சேஞ்ச், பட் யூ ஆர் சேயிங் வேவ்லென்த் அண்ட் வெலாசிட்டி வில் சேஞ்ச் அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் அந்த கான்செப்ட் யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, சொல்ல முடியல, பரவாயில்ல. நீங்கள் பட் அது செக் பண்ணி, அந்த கான்செப்ட் தான் இங்கே முக்கியம். இங்கே கரெக்ட் ஆன்சர் எப்படி வந்ததுங்கிறது தான் முக்கியமே ஒழிய கரெக்ட் ஆன்சர் வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. அது ரொம்ப ரைட். 14. Sound waves from a point source are propagating in all directions. Okay. What will be the ratio of amplitude at a distance 9 meter and 25 meter from the source? Amplitude எங்கே சத்தம் அதிகமாக கேட்கும்? 9 மீட்டரா 25 மீட்டரா? ஒரு இடத்துல சவுண்டு பண்ணுறீங்க, 9 மீட்டரில் அதிகமாக கேட்குமா, 25 மீட்டரில் அதிகமாக கேட்குமா, சத்தமாக கேட்குமா? எதில் அதிகமாக கேட்கும்? சத்தமாக கேட்கும்? 9 மீட்டர். 9 மீட்டர் தான். அப்படி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஈஸ்டூவில் பார்த்தீங்கன்னா 7 தான் பெருசாக இருக்குது, 25:9 போட்டிருக்குது. அதனால் அதுதான் ஆன்சர். மற்றது எல்லாமே அந்த ஈஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் ஐ திங்க் we can go by that லாஜிக்னு கூட சொல்லலாம் இது. ஓகே, அடுத்தது. Which of the following does not affect the velocity of sound? Velocity of sound is not affected by temperature of the gas, pressure of the gas, mass of the gas, specific heat capacities of the gas. Which of the following does not affect the velocity of sound? Speed of sound actually. அது வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எவ்வளோ? என்ன, வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் சொல்லுங்கள். எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்? 330 meter per second. 330 மீட்டர் பர் செகண்ட். அது வந்து இட் டஸ் நாட், ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் நாட் அஃபெக்டிங் த வெலாசிட்டிங்கிறாங்க. பட் சவுண்டுக்கு வெலாசிட்டி சொல்லுவோமா ஸ்பீட் சொல்லுவோமாம்மா? வெலாசிட்டி தான் சார். அப்படியா, வெலாசிட்டி தான் சொல்லுவோமா? ஓகே, ஐ கோ வித் யூ. எது அஃபெக்ட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் வந்து ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். அந்த கேஸ் ப்ரெஷர் வந்து இட் டஸ் நாட் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். டெம்பரேச்சர் வேரி ஆனாலும் வெலாசிட்டி வேரி ஆகும், மாஸ் ஆஃப் த கேஸ் வேரி ஆனாலும் அது ஆகும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேரி ஆனாலும் அந்த வெலாசிட்டி வேரி ஆகும், ப்ரெஷர் வேரி ஆனால் ஆகாது. அப்படி என்பது ஒரு இது. ஓகே, குட். அடுத்து 16. A linear harmonic oscillator has a total energy of 160 joules. அப்போது அதனுடைய எனர்ஜி பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. A linear harmonic oscillator has a total energy of 160 joule. Its maximum potential energy is 100 joule. Maximum kinetic energy is 160 joule. Minimum potential energy is 100 joule. Maximum kinetic 100 joule. See, ஒரு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா? கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? 160 இருக்கலாம். ஸோ பி த ஆன்சர். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் 160 ஜூல்ஸ். தட் இஸ் த ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நெசசரி கண்டிஷன் ஃபார் எஸ்ஹெச்எம்? இது என்னது? எஸ்ஹெச்எம் என்ன?
Simple harmonic motion. Simple harmonic motion. Which of the following is necessary condition for SHM? B. Constant acceleration. D. Constant acceleration. B. Constant acceleration. C, sir. Displacement and Displacement and acceleration. acceleration are proportional. அப்படின்னு சொல்லிருக்காங்க. Which are the necessary condition? Displacement and acceleration are proportional. Which are the following is necessary condition? Displacement and acceleration are proportional. Okay, அதான். See the answer. Okay. Question 18. The length of seconds pendulum at a place where g equal to 9.8 meter per second square is the length of seconds pendulum at a place where g equal 9.8 meter per second. நான் நினச்சேன் 1 மீட்டர் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆன்சர் இஸ் 0.99 மீட்டர். என்ன ரீசன் தெரியலையே. ஜி வந்து 9.8, பட் 9.8 அக்யூரேட் எக்ஸாக்டாக 9.8 இல்லையா? ஜி எவ்வளோங்க எக்ஸாக்டா? எக்ஸாக்டா 9.8 தான் சார். ஆனால் அதான் 9. நான் நினச்சேன் 1 மீட்டர் நினச்சேன். 1 மீட்டரில் 0.99 மீட்டர் அப்படிங்கிறாங்க. யூ செக். ஸோ இது எதனாலன்னு செக் பண்ணிக்க. அடுத்தது, a source of sound of frequency 150 hertz is moving in a direction towards an observer with a velocity of 110 meter per second. If the velocity of the sound is 330 meter per second, the frequency of sound heard by the person is. A source of sound of frequency 150 hertz is moving in a direction towards an observer with a velocity of 110 meter per second. Observer வந்து 110 meter per second மூவ் ஆகிட்டு இருக்கிறார். If the velocity of sound is 330 meter per second, the frequency of sound heard by the person is. தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஆப்ஷன் டி. 225 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இங்க. ஆனால் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆன்சரில் 225 ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி 220 ஹெர்ட்ஸ் வருதுன்னு தெரில. நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. இதையும் ஹவு வி ஆர் கெட்டிங் 225 யூ கேன் செக். ஓகே. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் is a consequence of the conservation of dash. Energy. எனர்ஜி சார். Energy or Option D. momentum? எனர்ஜி சார். Okay, I'll go with you. Radius of curvature of concave mirror is 40 centimeter and size of the image is twice that of the object. Then the object distance is. Concave mirror, size of the image is twice that of the object. Then the object distance is. தெரில. இது வந்து ஆன்சர் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்குங்க. 2 lenses of power +12 and -2 diopter are placed in இதெல்லாம் நீங்கள் படிக்கலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சா? நோ சார். அதான், அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம இப்போ எடுத்தது முடிச்சிடலாம். 2 lenses of power +12 and -12 diopter are placed in contact. The focal length of the combination is given by. I think இதுவும் உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஏரியா நடத்தலை. ஓகே. So be there. We will look at something else. Yeah. அவ்வளோதான் அந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான். பட் ஐ ஹவ் காட் சம் மோர் திங் டு ஷேர். லெட் மீ ஷோ யூ தட். வாட் ஆர் தோஸ் சம் மோர் திங்? ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். லைட் இயர் எவ்வளோ லைட், வாட் இஸ் லைட், சாரி செக்டார் ஃபார்முலா. ஒரு செக்டார் எவ்வளோ இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளோட செக்டார் எவ்வளோ இருக்கும்னா the radius into angle in radians. Am I correct? செக்டார்னா அந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் செக்டார்னு பேர். சப்போஸ் ஒரு ஆங்கிள், ஒரு சர்க்கிளில் ஒரு ஆங்கிளில் நீங்கள் அந்த
அந்த கர்வுக்கு எவ்வளோ அதனுடைய லென்த் இருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள் இன் ரேடியன்ஸ். ஆங்கிள் ரேடியன்ஸில் எப்படி நம்ம இது பண்ணுறது, ஏதாவது சொல்ல முடியுமா? 2π radian is equal to how many angles? How much is the angle? Equal to 180 360 degrees sir. 2π is 360. அதுலேருந்து அதை நீங்கள் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ரேடியனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது இன்ட்டு ரேடியஸ் வில் கிவ் யூ தட் செக்டார் லென்த் ஆஃப் தட் செக்டார். லைட் இயர் வந்து வி ஆல் நோ 9.46 இன்ட்டு 10^15 மீட்டர்னு தெரியும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லைட்டோட ஸ்பீடு 3 × 10^8 இன்ட்டு 365 இன்ட்டு 24 இன்ட்டு 3600. ஏன் அதெல்லாம் போடுறாங்க? அது பர் 365 days sir. ஒரு டேக்கு 24 hours. கரெக்ட். அப்புறம் 3600 seconds sir. ஒரு ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். ஓகே. அக்யூரசி வெர்சஸ் ப்ரெசிஷன் நேற்றே பார்த்துட்டோம். ஸ்கொயர் ஆஃப் பை, பையோட ஸ்கொயர் எவ்வளோ? பையை ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? இல்லை பை எவ்வளோ? பை வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? 3.14 sir. ஆமாம், அதை ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 9.86 அதான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 10 வரும். ஆக்சுவலாக ஒரு 10 ஸ்கொயர் ஆஃப் பை வந்து நீங்கள் 10ன்னு எடுத்துக்கலாம் ஃபார் அவர் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கெலாம். ஸோ இந்த எரர் அப்படின்னு நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எரர் இருக்குது. என்னென்ன எரர்? சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், இன்ஸ்ட்ருமெண்ட் எரர், இம்பர்ஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் எரர், பர்சனல் எரர், எல்சி எரர். இதெல்லாம் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? எஸ் சார். கொஞ்சம் எல்சி எரர்னு என்னென்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சார் லீஸ்ட் கவுண்ட் எரர்னு சொல்லுவாங்க. லீஸ்ட் கவுண்ட் எரர் கரெக்ட். பர்சனல் எரர்ங்கிறது ஹியூமன் எரரா? எஸ் சார், நம்மளா தப்பு பண்றது. சரி, அப்புறம் இந்த இம்பர்ஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கு சரி, அதுவும் நம்ம பண்றதுதான் சார். நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஷின், அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம மெத்தடாலஜியில வர்ற ப்ராப்ளம் அது. எஸ் சார். ஆமா. இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ங்கிறது அந்த இனிஷியேஷன் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா, சரி. ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே அது எரரா இருக்கும். அதாவது இனிஷியேஷன் முதல்ல 0 இனிஷியேட் பண்ணி அப்புறம் தான் நீங்க பண்ணீங்கன்னா வரும். இல்லை அது இனிஷியேஷன் எரர், அது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னு சொல்றது உண்டு. அது போக இன்ஸ்ட்ருமெண்ட்ல மற்ற எரர் கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் த ஹீட் அண்ட் அது கூட அது கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கொஞ்சம் எரர் காமிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. நேற்று F = ma பார்த்துட்டோம். சென்ட்ரிபியூல் ஃபோர்ஸ் பார்த்தது. குஷனிங் எஃபெக்ட்னு என்னம்மா? குஷனிங் எஃபெக்ட் அதாவது குஷனிங் எஃபெக்ட் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பால் கேட்ச் பிடிக்கும்போது அவர் அப்படியே அந்த கைக்கு முன்னாடி தான் நீட்டுறாரு. ஆனால் முன்னாடி நீட் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து இப்படி வந்து பிடிக்கிறார் இல்லையா? முன்னாடி நீட்டு அப்படியே பிடிக்கிறதில்ல, அப்படியே கையை கொஞ்சம் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து பிடிக்கிறார் இல்லையா? பாடியோட ஒட்டி பிடிக்கிறாரா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a, m × ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v - u/tன்னு தெரியும். அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும். அதனால் ஈஸியாக கேட்ச் பிடிக்கலாம். when the t increases f decreases. அதுதான் அதனுடைய கான்செப்டு. அதனால தான் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்து நீங்கள் பிடிக்கும்போது இந்த டைம் என்ன ஃபோர்ஸில் அடித்தாரோ அந்த ஃபோர்ஸ் வந்து அடித்த முதல் 1 மீட்டரில் நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். அப்படியே தள்ளி போய் ஒரு 20 மீட்டரில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த கேட்ச் பிடிக்கிற பக்கத்தில் வரும்போது இன்னும் கம்மியாக இருக்கும். அவர் அது இன்னும் கம்மியாகிறதுக்காக அவர் முன்னாடி கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுத்து அப்படியே பிடிக்கிறார். அதுதான் அந்த கான்செப்ட், குஷனிங் எஃபெக்ட் என்ற பெயர். இந்த எஃபெக்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் திஸ். ஓகே, காமன் மிஸ்கான்செப்ஷன், நார்மலாக நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மோஷன் அதாவது வெலாசிட்டி அண்ட் ஃபோர்ஸ் ஆர் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் ட்ரூ ஆல்வேஸ். இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்வேஸ். மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் கேன் பி இன் 2 different டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. நாட் நெசசரிலி இட் இஸ் அன் த சேம் டைரக்ஷன். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் வில் பி த சேம் டைரக்ஷன் இருக்கும். பட் தெர் ஆர் சம் கேசஸ் வேர் இட் வில் நாட் பி in the same direction. Dash is the measure of inertia.
எது இனர்ஷியாவை குறிக்கும்? சேஞ்சஸ் சார். சேஞ்ச் இல்லை. நல்லா பாருங்கள், வருஷப்படி சொல்லுங்கள். ஒரு பாடி இஸ் அட் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இனர்ஷியா, இல்லையா? அது இனர்ஷியா. Yes. மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா. அந்த மாஸ் தான் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த இனர்ஷியா. ரொம்ப ஹையர் த மாஸ், ஹையர் த இனர்ஷியா. தட் இஸ் த மீனிங். ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா பாருங்கள். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். அது ஒத்துக்கிறோமா? இதான் தேர்ட் லாவா? எஸ் சார். Forces are equal Yes, and sir. opposite, but the acceleration is not equal as the masses vary. பார்த்தீங்கன்னா, for every action there is equal opposite reaction, correct? And the forces are equal, அதாவது and the force acting on the இது equal and opposite, okay. But the acceleration is not equal as the masses vary அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த acceleration, இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸிங் வீரர்னு வச்சுக்கோங்க. ஒரு அடி அடித்து அந்த பாக்ஸிங் அந்த தொங்குறத ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அது அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி வருது இல்லையா? உங்களை பார்த்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி பின்னாடி வருது. ஸோ அந்த ஃபோர்ஸ் மே பி ஈக்குவல், பட் ஆக்சலரேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் பிகாஸ் உங்கள் ஹேண்டோட மாசும் அல்ல அந்த தொங்குற அந்த பாக்ஸிங்கோட மாசும் இஸ் வேரி. அதனால் ஆக்சலரேஷன் நீட் நாட் பி ஈக்குவல். இது ரொம்ப முக்கியம். இது நாங்கள்லாம் படிக்கும்போது கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த பாக்ஸிங் இதை வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் அது உங்கள் புக்கில் என்ன இது கொடுத்துருக்காங்க தெரியல. எக்ஸாம்பிள், எனக்கு இந்த பாக்ஸிங் இது எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் வந்துடுச்சு. அடுத்தது பாருங்கள். ஐயோ, ஸ்கை ஜம்பிங் பிரின்சிபல் என்ன மறந்துட்டேன் நான். ஸ்கை ஜம்பிங் பிரின்சிபல் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. அது எனக்கு என்னன்னு தெரில, நீங்கள் தான் சொல்லணும். சுபாரிணி, ஸ்கை ஜம்பிங் இது ஜம்பிங் இல்லை, ஜம்பிங் பிரின்சிபல். அதாவது மேலேருந்து குதிக்கிறாங்க இல்லையா? மேலேருந்து ஒரு குதிக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து பாராசூட்டு ஓப்பன் ஆகி அப்புறம் நம்ம கீழே வருவோம். அதில் ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பேராசூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட ஒரு பிரின்சிபல் இருக்குது. அது என்னென்னு மறந்துட்டேன் நான். அது ஆக்சுவலாக படித்த பிறகு அது போட்டேன், பட் இப்போ நான் மறந்துட்டேன். அதனால் இது உங்கள் புக்கில் இருக்குது. அது என்னென்னு பார்த்துங்கண்ணா. ஓகே, பார்த்துக்குவீங்களா சுபாரிணி? நாளைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க என்ன அது அப்படின்னு சொல்கிறீங்க. லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது என்ன? லாமிஸ் தியரம் படிச்சிருக்கீங்களா? All forces acts on same line of action. Lamy's theorem is applicable only when we have dash number of forces in equilibrium. Concurrent forces sir. அப்படியா? I think the answer is 3 forces படித்த ஞாபகம். மினிமம் 3 forces நினைக்கிறேன். அது மாதிரி அது என்னன்னு செக் பண்ணிங்க. அது நான் ஐ மே பி ராங் ஆல்சோ. அதனால் செக் பண்ணிங்க. அது என்னடா இது? அடுத்து மிஸ்நாமர். ஆக்ஷன் இஸ் நாட் த காஸ் அண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் த எஃபெக்ட். போத் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. இப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் இஸ் நாட் த காஸ் அண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் த எஃபெக்ட். ஆக்ஷன்னால் தான் ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்க இல்லைங்கிறாங்க. போத் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு கூட அது அவ்வளோ புரியல அது படிக்கும்போது. பட் இது ரொம்ப முக்கியமாக மிஸ்நாமர். நம்ம அதிகமாக தப்பாக நினைக்கிற ஒன்று வந்து ஆக்ஷன்னால் தான் அது ரியாக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் நாட் ட்ரூங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாட் இஸ் சீடோ ஃபோர்ஸ்? சீடோ ஃபோர்ஸ்னால் என்ன? மாஸ் இன்ட்டு சீடோ ஆக்சலரேஷன். சீடோனா தெரியுமா? சீடோனா ஃபால்ஸ்னு அர்த்தம். ஆக்சுவல் ஃபோர்ஸ் கிடையாது அது. சீடோ ஃபோர்ஸுங்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு சீடோ ஆக்சலரேஷன். அது என்ன? வாட் இஸ் சீடோ ஃபோர்ஸ், வாட் இஸ் சீடோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிற யாராவது சொல்ல முடியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஆமாம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சீடோ ஃபோர்ஸ். கரெக்ட். யார் சொன்னது? கரெக்ட். யா, எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. கரெக்ட். அது 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 அதனுடைய ஆக்சுவல் ஃபோர்ஸ் எது? சென்ட்ரிபீட்டல். ஆமாம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் இருக்குது. தேர் இஸ் நோ சச் திங் கால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அது பேர் சீடோ ஃபோர்ஸ்னு பேர். அதுதான் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதனுடைய இன்னும் கொஞ்சம் அது அந்த கான்செப்ட் என்னங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு அதுலேருந்து எடுத்த சில சென்டென்சஸ். தென் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்.
work done does not depend upon the path taken but only upon the initial and the final position. இதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோர்ஸ், அது ஒர்க் டன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் டேக்கன் பட் ஒன்லி அப்பான் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அந்த மாதிரி ஃபோர்ஸ் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் டேக்கன். எந்த பாத் வழியாக அது நகருதோ அதை வச்சு தான் அந்த ஒர்க்கு டன் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். திஸ் இஸ் கால்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். எலாஸ்டிக் கொலிஷன் இல்லை, எலாஸ்டிக் கொலிஷனில் வந்து மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆர் கன்சர்வ்டு. எக்ஸாம்பிள் இஸ் மாலிகுலர் கொலிஷன். மாலிகூல்ஸ் வந்து அடிக்கடி ஒவ்வொன்று அது கொலைட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கொலிஷனில் வந்து தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அதில் மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி அண்ட் டோட்டல் எனர்ஜி ஆர் கன்சர்வ்டு. இன்எலாஸ்டிக் கொலிஷனில் momentum and total energy are conserved. Kinetic energy is not conserved as some energy is dissipated as heat. ஒரு கார் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, கொலைடு, அது பேர் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அதில் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு as some energy is dissipated as heat. அதனால் வந்து momentum and total energy are conserved but not the kinetic energy அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அந்த அந்த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் திங்ஸ் யூ ஷுட் நோ. அப்போ தான் அந்த எக்ஸாம்பிளை எப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ திஸ் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் குவிஸ் டு எக்ஸ்போஸ் யூ டு அவர் ஹவு மச் வி நோ இட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணது. ஏன்னா உங்களுக்கு இப்போ அப்படி எக்ஸ்போஸ் ஆனாதான் நமக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு தெரியும். ஐ செட் இன் ஒன் ஆஃப் த கிளாஸ் நீங்கள் கேப் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ கேப் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது சும்மா வாயில் சொல்கிறதுக்கு ஈஸி, கேப் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு. அது பண்ணுறது கஷ்டம். எந்த அளவு நம்ம படிச்சிருக்கோம், எந்த அளவு தரவாக படிச்சிருக்கோன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு குண்டக்க மண்ட கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு கேப் இருக்குன்னு தெரியும். அந்த கேப்பை யூ ஹவ் டு ஃபில் அப் நவ் by asking the teachers or by reading some more books. You have to fill up all those things. Okay, close பண்ணிரலாமா? That's all I have today. So in case you have any questions or clarifications, you can raise in the group. Somebody, I mean our teacher, I will ask our physics teacher to answer the questions. Okay, வேற ஏதாவது உங்களுக்கு எலாஸ்டிக் கொலிஷனுக்கு பில்லியர்ட் பால்ஸை கூட சொல்லுவாங்க சார். அப்படியா இருக்கலாம். அதான் அங்கே உங்கள் புக்கில் மாலிகுலர் கொலிஷன் சொல்லியிருந்தாங்க, அதை போட்டிருக்கேன். பில்லியர்ட் பால்ஸும் இருக்கலாம், கரெக்ட். இன்எலாஸ்டிக் வந்து சாதாரண ஒரு கொலிஷன், ஒரு கார் போய் மோதுறது, ஒரு பொருள் போய் மோதுறது, அது இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே, குட். பில்லியர்ட்ஸ் பால் அதையும் சேர்த்துக்கலாமா? குட் குட். வேறு ஏதாவது உங்களுக்கு யூ வாண்ட் டு ஷேர் சம்திங்? சுபாரினி, நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இது மெயினாக நான் எடுத்ததுக்கு காரணமே உங்களை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை ஜம்பிங்கில் என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் இப்போ நமக்கு அது நீங்கள் படித்த பிரின்சிபலாக தான் இருக்கும். இப்போ நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த படித்த பிரின்சிபல் இதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் யூ ஷுட் அப்ளை யுவர் பிரின்சிபல். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தேன். அந்த டெஸ்ட் வந்து எடுத்தது உங்கள் புக்கிலேருந்து அப்படியே எடுத்துட்டேன். இது நான் எடுத்தது வந்து ஒரு சம்மதர் ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி ஒரு புக்கு மாதிரி என்கிட்ட இருக்குது, அதுலேருந்து எடுத்தேன். குஷனிங் எஃபெக்ட்டு இதெல்லாம் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சில கொஸ்டின்ஸ், இல்லை சீடோ ஃபோர்ஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் அகெயின் டுமாரோ. ஐ திங்க் டீனா மேடம் வில் கம் டுமாரோ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.